லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தாலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 997 ரூபாய் 9% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 291 ரூபாய் 11% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. அவங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயம் அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாக மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 175 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 538 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 339 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 42 தினார் 900 ஃபில்ஸ். படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துச்சு. மறுபடியும் ஃபிலிஸ் கணக்கில் அதிகரிக்குது தங்க விலை. மன்னரின் நேரடியான எச்சரிக்கை. சம்பாதிக்கணும்னு அதுக்கு நாம முதல்ல உயிரோடு இருக்கணும் இல்லையா? குவைத்துடைய வானிலை ஆய்வாளர்களின் மிக முக்கிய எச்சரிக்கை. தயவு செய்து ரொம்ப கவனம். ஃபஹம் யூஸ் பண்ணுறவங்க இதோ அப்தலி பகுதிகளில் அதிரடியான நடவடிக்கை. குவைத்தில் பண்ணை வியாபாரிகளுக்கு உதவணும், ஆனால் இல்லீகல் வியாபாரத்துக்கு உதவி இல்லை. சுகாதார அமைச்சரின் அதிரடி நடவடிக்கை. அதிரடியாக களமிறக்கப்பட்டது புதிய டீம். குவைத்துடைய காலநிலை அவதான மையம் தொடர்ந்தும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. குவைத்துடைய காலநிலை மாற்றம், அதி உயர் குளிர் குவைத்துக்குள்ளே என்ட்ராகி இருக்குது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. தயவு செய்து இந்த நாட்களில் தான் குளிருடைய வீரியம் நம்மளை பல விடயங்களை செய்ய வைக்கும். அதில் நம்மளுடைய உயிர்களுக்கும் ஆபத்து வரலாம். குவைத்துடைய காலநிலை ஆய்வாளர் ஒருவரும் இது சம்பந்தமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதே மாதிரி தயவு செய்து உங்களுடைய காது முதல் கொண்டு முகத்தை எப்படி மறைக்கணும் அப்படின்றத கூட அவேர்னஸாக சொல்லியிருந்தார். நேற்றைய தினம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஆபத்தான சூழல்னு. ஒருத்தங்க வீட்டில் ஃபஹம் அவங்களுடைய அறையில் கொண்டு போய் வச்சுட்டு தூங்கியிருந்தாங்க. ஒரு பணிப்பெண் கதவை திறக்கலைன்னா மற்ற பணிப்பெண் புகை மூட்டத்தில் அவங்க உயிரே இழந்திருப்பாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் கொஞ்சம். واحد اثنين ثلاثة. هذا لا يرخص عليكم بالبرد. واحد أيوة. يا الله يا الله. اثنين ورا هذا بس هذا الأول. هذا الأول أيوة لأنه يلم. إيه. اثنين ايه اثنين. وهذا الثالث. هذا الثالث. اي والله ترى صريمة.
توخر ذي ترى صريمة. لا إله إلا الله. خلال هالأيام هذه احرصوا على تدفئة الأذان وتدفئة الأنف، دائما تلطموا. والرجلين أهم شيء، والبلاط السيراميك لا تمشون عليه بالبيت وانتم حافين وما عليكم شراط. يا الله يا الله، البرد ترى أقشر البرد، لا تستهينون بالبرد. أهلنا الأولين الله يرحمهم كان لما ندخل حداهم البرد ما يطلعونه إلا بسوي، يا مع الشواتل ولا مع العلبات. الله يكفينا شره. لا تستهينون بالبرد، توقوا زين وتدحملوا زين. واللي لابس فروة يلبس فروتين، واللي لابس فروتين يحط عليهم بطانية وعسى ويسلم. புதிய இன்சூரன்ஸ் சட்டத்தில் வந்த சர்ச்சைகள், இன்னும் பல சர்ச்சைகள், சுகாதார அமைச்சகத்தில் நடக்கும் பிழைகள் மற்றும் தவறுகளை கண்டுபிடிக்க புதிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக விசாரணை செய்து நேரடியாக தங்களுடைய அதிகார மட்டத்திலிருந்து பொறுப்புகளை உடனடியாக ரத்து செய்வதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க சுகாதார அமைச்சகம். யார் ஒருவர் தவறு செய்தாலும் சுகாதார அமைச்சகத்தில் எந்த ஒரு ஊழலுக்கும் இடமில்லை அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு சுகாதார அமைச்சர் டாக்டர் அஹமத் அல் அவாதி. அதே போல் சிவில் ஐடி கார்டு, புதிய சிவில் ஐடி கார்டு குவைத்தி குடிமக்கள் அல்லாத வெளிநாட்டவர்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு புதிய சிப் முறைமையிலான சிவில் ஐடி கார்டு இஷ்யூ பண்ணப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுடைய உத்தரவின் பேரில் இந்த புதிய சிவில் ஐடி சிப் கார்டுகள் வழங்கப்பட இருக்கின்றது. குவைட் யெமன்ஸ் செக்யூரிட்டிஸ் அவர் செக்யூரிட்டி. குவைத்துடைய மன்னர் ஒரு இலேசான எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. யமனுக்கு செக்யூரிட்டின்றது எங்களுடையது மாதிரி, அரபு நாடுகளுடைய பாதுகாப்பு என்பது அனைவருக்கும் பொதுவானது அப்படின்ற மாதிரி இன்னும் பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. யுத்தம் வேண்டாம், நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்றத சிம்பாலிக்காக சொன்ன மாதிரி தெரியுது. தேசிய உற்பத்திகளுக்கு நிரந்தர ஆதரவை வழங்க வேண்டும். 175% பங்களிப்பு லோக்கல் ப்ராடக்ட்டுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் அஃபேர்ஸ் அதிரடியான உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதே போல் மீறல்கள் நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் உங்களுடைய கண்களூடாகவே பார்க்கலாம். குவைத்துடைய தேசிய உற்பத்திகள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற வியாபார தலங்களுக்கு முன்னுரிமை வழங்கணும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் அஃபேர்ஸ் அமைச்சர் அம்தல் அல் ஹுவைலா. அதே போல் இல்லீகலாக இதில் நான் இன்னொரு முக்கியமான இடத்தை சொல்கிறேன். இந்த ஆன்லைனெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, எந்த ஒரு லைசன்ஸும் இல்லாமல் இந்த டிக்டாக்ல வீடியோ போட்டு அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு பாருங்கள். இந்த மாதிரி வியாபாரம் நடக்குது, ஆனால் இது சட்டவிரோதமாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? பாருங்கள். குவைத்திகளுக்கே இந்த நிலைமைன்னா வெளிநாட்டவர்களை சிந்திச்சு பாருங்கள். சட்டவிரோதமாக லைசன்ஸ் இல்லாமல் வியாபாரம் நடத்தினா நடக்கும்னு. அதே மாதிரி தான் கேரேஜ்கள்.
நிறைய ஃபரா ஜமியாக்கள் மற்றும் சிலது முஷரஃபில் பாருங்கள், முஷரஃப் ஷாப் இந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜமியாவுக்கு பக்கத்துலேயே கேராஜுகள் இருக்கும். அதாவது பேட்ரி மாற்றுறது, சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது, பஞ்சர் ஓட்டுறது, இந்த மாதிரியான சில கடைகள் இருக்கும். பயானில் கூட இருக்குது. இதெல்லாம் வந்து சரியான அனுமதியோடு நடக்குதா இல்லையா அப்படின்றதையும் உடனடியாக ஆய்வு பண்ணுறாங்க. இதுலேயும் ஏதாவது மிஸ்டேக், அதே மாதிரி அக்காமா அந்த கடைக்குரிய அந்த இடத்துக்குரிய அக்காமா இல்லாமல் வெளியில் வேலை செய்கிறவங்க அப்படி யாராவது வேலை செஞ்சாங்கன்னா நிச்சயமாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும். குவைட் சிட்டிக்கு போகக்கூடிய சாரதிகள் தயவு செய்து கவனம். வண்டிகளை பார்க்கிங்கில் நிறுத்தாமல் வேறு எங்கேயாவது நிறுத்தினீங்கன்னா கடைசியில் வண்டி உங்களுக்கு கிடைக்காது. 2 மாதத்துக்கு வண்டியை கொண்டு போய் எங்கே நிறுத்துவாங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். தயவு செய்து கவனம். अस्सलामुअलैकुम, ये है बुलकात भाई. देखो पूरा डाल दिया टायरों पे. साइड में रुकाने से कोई प्रॉब्लम होता है, इधर मत रुकाओ साइड में बुलकात में. ठीक है. कौन सा दरवाजा है भाई, इतना बड़ा है? 12 बजे इतना, 1 बजे 12:30 बजे इतना ट्रैफिक बुलकात बहुत है. बुलकात में बहुत जगह ट्रैफिक है. अभी यहाँ छोटी सी जगह मिली है, देख सकती है पार्किंग. यहाँ बहुत सिटी है. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு என்ன காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்க. லங்கா கூட்டிட்டு வந்து நல்லா எல்லாரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். හායි යාළුවනේ, මෙන්න ඔයාලට ගෙනත් තියෙනවා බැංකට් 6යි. පාට 6කින් මේ 6ම වෙන්නේ KD 10යි. ඔයාලට කඩේකට ගියම් මේ වගේ අඩු මුදලකට කොහෙවත් ගන්න ලැබෙන්නේ නැහැ. මෙන්න බලා ගන්න සයිස් එක. මේ විදිහට තමයි සයිස් එක තියෙන්නේ. ලොකුම සයිස් එක. පාට 6ක් තියෙනවා. ඔයාලට කැමති පාටකින් ගන්න පුළුවන්. කුවේට් එකේ ඕනම තැනකට ෆ්‍රී ඩෙලිවරි. ඉතින් කතා කරන්න අපගේ නම්බර්ස් වලට ස්ක්‍රීන් එකේ අපගේ නම්බර් තියෙනවා. ඉතින් අදම කතා කරලා ඔබගේ ඕඩරේ අදම වෙන් කරවා ගන්න.